ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீட் தேர்வு மோசடிகளை தடுப்பதற்காக புதிய ஒரு வெப்சைட் என்டிஏ தரப்புல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்டை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க நீட் எக்ஸாம் எழுதும் போது உங்களை யாராவது பாத்தீங்க அப்படின்னா மோசடி பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம ஆன்லைன் மூலியமாக கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தின ப்ரொசீஜரை இந்த வீடியோல பார்க்க போறோம். நீட் எக்ஸாம் எழுத போற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீட் அதாவது என்டிஏ தரப்புல நீட் எக்ஸாம் அப்படிங்கறது மே மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் இந்தியா முழுவதும் நடக்க போற இந்த தருணத்துல ஏன்னா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா நீட் எக்ஸாம் நடக்கிறதுல ஏதாச்சும் ஒரு சென்டர்ல மோஸ்ட்லி நடந்துருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வுல வினாத்தாள் ரிலீஸ் ஆகுறது, இல்ல எக்ஸாம் பாத்தீங்கன்னா எழுத விடாம பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஸ்டூடெண்ட் ரெகுலரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்டிஏ தரப்புல அதிகமா மானிட்டர் பண்ணி இந்த முறை எந்த ஒரு ப்ராப்ளமும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் அவங்க பாத்தீங்கன்னா ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசா ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ரிப்போர்ட்டிங் ஆஃப் சஸ்பெசஸ் கிளைம் இன் நீட் யூஜி 2025 அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது சந்தேகமான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதாவது ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல ரிப்போர்ட் ஹேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்பாங்க. அதாவது ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்ட் நேம் என்டர் பண்ணிட்டு உங்க மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணுங்க. இப்போ ரிப்போர்ட் பண்றதுக்கான அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம். சோ இந்த இடத்துல டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் சோசியல் மீடியா அக்கௌண்ட் கிளைமிங் நீட் யூஜி 2025 பேப்பர் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல இண்டிவிஜுவல் கிளைமிங் அக்சஸ் டு நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் கண்டென்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்டர்பிரேஷன் ஆஸ் என்டிஏ கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கிளைம் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்டோட ஸ்டேட் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்க மேனுவல் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எந்த சென்டரோ அந்த சென்டரோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் அப்சர்வ், அதாவது பாத்தீங்கன்னா எந்த டேட்ல நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்க கரெக்டா கொடுங்க. டைமிங் கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வ், அதாவது நடந்தக்கூடிய அந்த விஷயத்தை அந்த பிரச்சனையை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், அதாவது ஏதாச்சும் ப்ரூஃப் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபர் கண்டென்ட் மோட் அப்படிங்கிற இடத்துல நீங்க போன் மூலியமா பண்ண போறீங்களா, இல்ல இமெயில் மூலியமாவோ இல்ல எஸ்எம்எஸ் மூலியமாவோ இந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. போன்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கான்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆர் யூ வில்லிங் டு பி கண்டக்டட் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க எஸ் பண்ணி எஸ் கொடுத்துக்கலாம். இல்ல அப்படிங்கன்னா நீங்க நோன் கொடுத்துட்டு ஃபைனலா நீங்க சப்மிட் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்டிஏ தரப்புக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறதும் சொல்ல முடியாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படிங்கறது சொல்ல முடியும். சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேரண்ட் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறவங்கன்னா உங்க பேரண்ட்டுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.